தேவனுடைய ரகசியம். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, அவர் பரிசுத்தவான்களிடத்துல அவருடைய ரகசியம் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, அவருடைய ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். எனவே திருமறை சொல்லுகிறது, தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அவர் ஒன்றை செய்வதில்லை. அப்படியானால் God reveal the secret to his children. அவருடைய உறவுகளுக்கு, சொந்தங்களுக்கு, புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையும் தம்முடைய அனுக்கிரகத்தையும் அவர் வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். அடுத்த 11ஆம் வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். அதுல திரும்ப அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, திரும்ப மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் உங்களை சொந்தக்காரராய் மாற்றுகிறார். இங்கே ஒன்று சொல்லுகிறேன், உலகத்தின் மகிமை, உலகத்தின் புகழ்ச்சி ஒரு நாளிலே வாடி போகும், இல்லாமற் போகும், வதங்கி போகும். ஆனால் மாறாத புகழ்ச்சி, மாறாத மகிமை. இந்த உலகத்திலே பார்க்கிறோமே, புகழ்ச்சியா இருந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு அடையாளம் தெரியாமல் போய்விட்டார்கள். அவர்கள் விலாசமே இல்லை. அவர் எங்க இருக்கிறார்கள், யாரா இருக்கிறார்கள்? ஆன்மீக உலகத்திலேயும் சமுதாய உலகத்திலேயும் ஒரு காலத்திலே கொடிகட்டி பறந்தவர்கள். எங்கும் அவர் பெயர்தான். தொலைக்காட்சியிலே அவர்கள் பெயர் வராத நாட்களே இல்லை. இன்றைக்கு இருக்கிறார்கள், ஆனால் எங்கிருக்கிறார்கள் தெரியவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, அவருடைய மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை it cannot fade, அது ஒரு நாளும் மங்கி போவதில்லை, அழிந்து போவதில்லை, குறைவதில்லை. தேவன் ஒரு மனிதனை புகழ்ச்சி அழைத்திருப்பாரானால் அந்த புகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் பெருகின ஒழிய அது சிறுகாது. இன்றைக்கு புகழ்ச்சியாய் வாழ்ந்த அநேகர் இன்றைக்கு இயற்கையாய் வாழ்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், தேவன் ஒரு மனிதனை தமக்கு புகழ்ச்சியா வைக்கிறார். அந்த மனிதனை அவர் ஒரு நாளும் அந்த புகழ்ச்சியில் இருந்து, மகிமையிலிருந்து நெவர் டிகிரேட், நெவர் ஃபேட், அதிலிருந்து ஒரு நாளும் மங்கி போவதில்லை, மறைந்து போவதில்லை. உலகத்தின் புகழ்ச்சி, உலகத்தின் பெயர், உலகத்தின் மகிமை எல்லாம் மறைந்து போகும். பக்தன் பாடினார், வாடாது ஐயா, வாடாது, மறையாது, ஒழிந்து போகாது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான உறவை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அது இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனத்துல. தமிழ்ல அந்த வார்த்தை இல்லை. 12ஆம் வசனத்துல அவருடைய கிருபைகளை சுதந்தரிக்கும்படியாய், 12ஆம் வசனம், அவருடைய கிருபைகளை சுதந்தரிக்கும்படியாய். இங்கே ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இன்ஹெரிட்டன்ஸ். யோசித்து பாருங்கள், அவருடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி. எனவேதான் உபதேசத்தில் வாசிக்கிறோம், உங்கள் சுதந்திரங்களை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். எத்தனை பெரிய